ப்ரோ சின்ன விஷயம் ப்ரோ. நீங்களும் மனுஷங்க தான், நாங்களும் மனுஷங்க தான். உங்களையும் கெட்டவங்க இருப்பாங்க, எங்களையும் கெட்டவங்க இருப்பாங்க. ஒரு பீப்புள் அவங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த சைடு இருக்க பசங்களே ரொம்ப அழகா ஒயிட்டா ஒல்லியா இருக்க பொண்ணு தான் கட்டிப்பாங்க. அப்ப நாங்களாம் கல்யாணமே பண்ணிக்கூடாதா? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டை வைக்காதீங்க. ஒரு பொண்ணுங்க மேல இது எவ்வளோ ஒரு வல்காரிட்டியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பொண்ணு வந்து எக்கனாமிக்கா நீட் பண்றாங்க, பொண்ணுங்க அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு பொண்ணு நிஷா, ஆர்த்தி அவங்க நீட் பண்றாங்க நீங்க சொன்னீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. பொண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை. வேற யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கா? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை பிடிக்கும். அவங்கள பார்த்தவொன்னே நெஞ்சம்லாம் பதறடிக்கும், பட்டாம்பூச்சிலாம் சிறகடிக்கும். இப்போ இந்த மாதிரி பேசினா பிடிக்குமா? நிறைய கிரீன் பிளாக் இருக்கப்பா. சார் பெண்களுக்கு காதல் பண்றவனை பிடிக்காது சார், காமெடி பண்றவனை பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ண வரல நினைக்கிறீங்க? திராளி படத்துல கமல் சொல்ற மாதிரி எல்லாம் சிவமயம் மாதிரி எல்லா பயமயம் தான் சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன். 2 கண்ணு பத்தாது சார் பார்க்கறதுக்கு, ஒரு 100 கண்ணு தேவைப்படுது சார். சொல்லிடுறேன் அந்த பயம் என்னன்றது சார். 100 படம் ரிலீஸ் ஆனாலும் 100 படமே பார்ப்பேன் சார். பட் ஃபேனுனா தலைவர் ஃபேன் தான் சார். எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் ரஜினி எஸ்டிஆரையும் பிடிக்கும் சார். அது மாதிரி இப்போ இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த நடுவில் ப்ரௌன் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையே சார். கஷ்டத்துல இருக்கு. நான் கேட்டேன் இம்ப்ரெஸ் பண்ண வரலன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிருக்கு இவங்கள பிடிச்சிருக்கு, நான் யாரை பிடிச்சிருந்தா கேட்டேன் சார். அதான் சார், அதுக்கு தான் சார் வரேன் சார். ஓவர் திங்கிங் தான் சார் பிரச்சனை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன் சார். இப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணை பார்க்கணும், பேசணும், பழகணும், மைடி தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குது பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு தெரியணும். அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும். இன்கேஸ் அந்த பிரச்சனை இருந்தால் அந்த பொண்ணு வெளியே வந்துருச்சான்னு தெரியணும். சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், ஃபிளாக்ஷிப் எல்லாமே இருக்கு. இப்போ எடுத்தோடனே பேசுறீங்கன்னா இவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்படி தான் ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. பொண்ணுங்கன்னா இதெல்லாம் பண்ணால் இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு. அது இல்லவே இல்லை. அவங்க எதிர்பார்க்கறதுலாம் ஒரு நல்ல சோல் கேர், அவ்வளோதான். அவன் எதிர்பார்க்கற நீங்க பேசணும் தான். அவன் அதான் டார்கெட் வச்சு அவன் பேசியாச்சு. அவன் அதான் ஆரம்பிச்சது. பொதுவாக வந்து பிக்கப் லைன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 2 லைன், அது வந்து பிக்கப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிக்கப் லைனை நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச பிக்கப் லைனை சொல்கிறீங்க. அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா க்ரீன் ஃப்ளாக் காட்டுவாங்க. ஓகேயா இருக்குது இது பிக்கப் லைனா அப்படின்னு நினச்சாங்கன்னா ரெட் ஃப்ளாக் காட்டுவாங்க. ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலாமா சார், இல்லை எல்லாத்தையும் சொல்லலாமா சார்? நீ எதுவும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டா தெரியும். ஓகே. படத்தில் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட விஷயம்தான், இருந்தாலும் திருப்பி நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா பேர் பிரம்மான்னு நினைக்கிறேன். அவங்களோட பொண்ணு அப்படிங்கிறதுனால அவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களை ரொம்ப அழகாக படைச்சிட்டாரு. ப்ரௌன் டிஷர்ட். இதுக்கு கிரீன் ஃபிளாகா? எனக்கே டென்ஷன் ஆகுது. ஓகே, வேற. என்னாக நீ இருந்தால் தொலைபேசியில் அழைத்திருப்பேன், என்னவளாக நீ இருக்கையில் என் வாழ்க்கையில் அழைத்திருக்கேன், நீ வருவாய் என. இப்போ உட்காந்து பழைய எஸ்எம்எஸ்லாம் தேடி பார்த்துருக்கேன் என்ன இருக்குன்னு. ஓகே, வேற. தங்கம் விலை ஏறினாலும் உன் புன்னகையின் மதிப்பு மட்டும் என்றுமே குறையவில்லையே, ஏனடி பெண்ணே. யாருக்கு யாரை பார்த்து சொன்னீங்க? செகண்ட் ரோல லாஸ்ட்ல இருந்து செகண்ட். செகண்ட் ரோல லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்டா? செகண்ட். ஓ, நீங்க வெக்கப்படுறீங்க. ஓ, ஓகே ஓகே. சரி ஓகே. இதுவரையும் ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதே ஒயிட் ஷர்ட் இருக்காங்களா உங்களுக்கு? கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. என்கரேஜ் பண்ணாதீங்க. சரி, அடுத்து. ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் யாருன்னு மென்ஷன் பண்ணுறேன். சொல்லு. ஆல்ரெடி சினிமாவில் வந்த சாங் தான். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேண்டாமே. அதான் யாரோ சொல்லிட்டாங்களே, அது எதுக்கு? எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை சார். நானா யோசிச்சு சொல்கிற அளவுக்கு. அதான் சார் என் பிரச்சனையே. அதனால தான் இத்தனை நாள் யாரும் கரெக்டாக செட் ஆகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சார். பேசுறது மட்டும் வைரமுத்து மாதிரி காலை போட்டு உட்காந்துப்பேன். அப்படி உட்காந்தாவாச்சு யாராச்சும் இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னாச்சும் யாராச்சும். பேசுறது மட்டும் அப்படியே 2 எழுதி அப்படியே தள்ளுற மாதிரி உட்கார வேண்டியது. அப்புறம் 2 வார்த்தையை பேசிட்டு எனக்கு அவ்வளோ அறிவு இல்லையா?